எபிசோட் 277. அருணுக்கு ஒரு சைகன் வம்சத்து எக்ஸ்போர்ட்டுக்கும் சண்டை நடந்தது. அதில் முதலில் சவால் விட்ட சைகன் வம்சத்து வீரன் இறுதியில் அருண் தாக்குதலை தாங்க முடியாமல் தோல்வியை ஒப்புக்கொண்டு அந்த போட்டியிலிருந்து வெளியேறினான். அதை பார்த்து அங்கிருந்த ஆதனும் வேங்கையனும் ஒருவரை ஒருவர் ஆச்சரியமாக பார்த்து கொண்டார்கள். என்னங்கடா இந்த சண்டை நல்லா சுவாரஸ்யமா போகுதுன்னு நினைச்சேன், ஆனா இதுவும் டக்குன்னு முடிஞ்சிருச்சு என்று கேட்டான் ஆதன். ஆமா மச்சான், அதுதான் நம்ம நினைச்ச மாதிரி அருண் ரொம்ப பலசாலிடா, இல்லனா அவன் எக்ஸ்போர்ட் ரேங்கிங்ல 9வது இடத்துக்கு வர முடியுமா என்ன என்று கூறினான் வேங்கையன். அதுவும் சரிதான். அங்க பாரு, அருண் அந்த வீரனுக்கு பக்கத்துல போறான் என்று கூறினான் ஆதன். அங்கிருந்த அனைவரின் பார்வையும் அருண் மீது மாறியது. அப்போது அருண் அந்த வீரனுக்கு அருகில் சென்று அவனை தூக்கி விட்டுவிட்டு, யாரையும் அவங்க தோக்கிறத வச்சு முடிவு செய்யாத நண்பா. ஆள் பார்க்க சாதாரணமா இருக்கலாம், ஆனா அவன் சக்தியும் ஆற்றலும் சாதனையும் உன்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. அதே மாதிரி ரொம்ப பந்தா பண்ணிட்டு இருப்பான். அவன்கிட்ட எந்த ஒரு திறமையும் இருக்காது. ஆனா எனக்கு தெரியும் நீ ஒரு சரியான வீரன்னு. இருந்தாலும் உன் வார்த்தையை நீ சரியா பயன்படுத்திக்கோ. அதை தேவையான நேரத்தை தவிர மற்ற நேரத்துல அமைதியா இருந்தேனா உன்னை விட வீரன் யாரும் இல்லை, சரியா? இந்த ஃபாஸ்ட் ஹீலிங் மாத்திரையை போட்டுக்கோ, சீக்கிரம் உன் காயங்கள் எல்லாம் சரியாயிரும் என்று கூறினான். அந்த வீரனும் அருணின் பேச்சை கேட்டுவிட்டு அவன் கொடுத்த மாத்திரையை வாங்கி கொண்டு அங்கிருந்து சென்று தோல்வியடைந்த வீரர்களின் வரிசையில் நின்றான். அருணும் வந்து வெற்றி பெற்றவர்கள் வரிசையில் நின்றான். அப்போது அவன் ஆதனையும் வேங்கையனையும் பார்த்து சிறு புன்னகை செய்தான். அதை பார்த்த ஆதனும் வேங்கையனும் சிறு புன்னகை செய்துவிட்டு நின்றார்கள். அப்போது அங்கிருந்த மக்கள் அருணின் செயலை பார்த்து அவர்களுக்கு அவனை அனைவருக்கும் பிடிக்க ஆரம்பித்தது. அப்போது அங்கு பெரிய மேடையில் இருந்த பாலன் மாஸ்டர், இந்த பையனோட சக்தி எவ்வளவு வலிமையானதா இருக்கோ அதே அளவுக்கு அந்த பையன் மனசு ரொம்ப பெருசு மாஸ்டர். இந்த மாதிரி வீரர்களை களத்துல பாக்குறதே ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா மாஸ்டர் என்று கேட்டார். ஆமா மாஸ்டர், அதுவும் தன்னை தரைக்குறைவா பேசின ஒரு வீரனை ஜெயிச்சுட்டு அவனுக்கு அறிவுரையும் சொல்லி அவனுக்கு ஹீலிங் மாத்திரையும் கொடுக்கறதெல்லாம் நான் இது நாள் வரைக்கும் எந்த சண்டை போட்டியிலையும் பார்த்ததே இல்லை மாஸ்டர் என்று கூறினார் யுவராஜ். இப்படி அந்த மேடையில் இருந்த மாஸ்டர்கள் நிகழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தனிகிநாதன் மட்டும் தலையில் கை வைத்து அமர்ந்திருந்தார். ஏனென்றால் அவரது வம்சத்து முக்கிய வீரர்களை தவிர மற்ற அனைத்து வீரர்களும் மற்றொரு வீரனிடம் தோல்வியடைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது அவருக்கு மிகவும் கோபத்தை உண்டு பண்ணியது. அப்போது ஆதனுக்கு மற்றொருவரும் நின்று கொண்டிருந்த பருள், இந்த அருண் சாதாரணமான வீரன் இல்ல, அவனோட சக்தியை குறைச்சி எறப்போடாதுன்னு உன்கிட்ட அந்த படிக்கட்டுல பார்க்கும் போதே சொன்ன ஞாபகம் இருக்காதன், அதை இப்போ அந்த அருண் நிரூபிச்சிட்டான் பாத்தியா என்று கூறினாள். அதை கேட்ட ஆதன், ஆமா பருள், உண்மைதான், அருண் ரொம்ப பலசாலிதான் என்று கூறினான். அதன் பிறகு பருள், ஆதன் மற்றும் வேங்கையின் மூவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் வாரியர் லெவல் வீரர்களுக்கான 100 பேர் இருக்கும் போட்டியில் 2-3 பேட்டில் மட்டும்தான் மீதம் இருந்தது. 47 வீரர்கள் வெற்றி பெற்று நின்று கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் 47 பேர் தோல்வியடைந்து நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் எக்ஸ்பர்ட் லெவல் சண்டை முடிவுக்கு வந்துவிட்டது. இருப்பினும் வாரியர் லெவல் சண்டை போட்டியின் முடிவுக்கு காத்துக் கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு சிறிது நேரம் கழித்து வாரியர் லெவல் போட்டியிலும் ஒரு முடிவுக்கு வந்தது. அப்போது எக்ஸ்பர்ட் லெவல் போட்டியில் அனைவரும் எதிர்பார்த்தவாறு முக்கியமான வீரர்கள் அனைவரும் அவரவர் போட்டியில் வென்று நின்று கொண்டிருந்தார்கள். அடுத்த போட்டி பொதுவான போட்டியாகும். அதில் வெற்றி பெற்றவர் யாரை வேண்டுமானாலும் சண்டைக்கு அழைத்துக் கொள்ளலாம். தோல்வியடைந்த மற்ற 24 பேருக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்பதுதான் விதிமுறையாகும். முதல் போட்டியில் முதல் வெற்றி பெற்றது லோகேஷ் தான். அதனால் அவன் அந்த வெற்றியாளர்கள் வரிசையில் இருந்து முன்வந்து அங்கிருந்த வெற்றியாளர்களையும் ஒரு பார்வை பார்த்தான். பின்பு அங்கு தோல்வியடைந்த 24 பேரையும் பார்த்துவிட்டு அந்த தோல்வியடைந்த 24 பேரில் ஒருவரை பார்த்து, டேய் உன்னதான், இங்க வா, உங்கள தான் நான் சண்டை போடணும் முடிவு எடுத்திருக்கேன் வா என்று கூறினான். லோகேஷ் இப்போது அழைத்த வீரன் மதுரா அகாடமி வீரனாகும். அதை கேட்ட அந்த வீரன் உடம்பு பயத்தில் நடுங்க ஆரம்பித்தது. அவன் நடுங்கிக் கொண்டு லோகேஷை நோக்கி வந்து நின்றான். முதல் போட்டியில் அந்த வீரன் ஜனனியுடன் தான் தோல்வியடைந்து வந்திருக்கிறான். இந்த ரவுண்டில் லோகேஷிடம் மாட்டிக்கொண்டான். அதை பார்த்த அங்கிருந்த எக்ஸ்போர்ட்டுகள் அனைவரும் அந்த வீரனை பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த போட்டி விதிமுறைப்படி யார் ஒருவன் வெற்றி பெறுகிறானோ அவன் தோல்வியடைந்த யாரை அழைத்தாலும் அந்த வீரன் சென்றுதான் ஆக வேண்டும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பதுதான் உண்மையாகும். அந்த வீரன் லோகேஷிற்கு முன்னால் வந்து நின்றதும் அவனது கை கால்கள் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவனது பயம் கண்களில் தெளிவாகவும் தெரிந்தது. லோகேஷ் அந்த வீரனை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அந்த வீரன், லோகேஷ், நீ என் கூட சண்டை போடவே வேண்டாம், ஏன்னா நான் என்னோட தோல்விய என்று பேச வரும்போது ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. அந்த வீரன் தனது தோல்வியை ஒப்புக்கொள்ள வரும்போது அவன் சொல்லி முடிப்பதற்குள் லோகேஷ் தனது சக்தியை வைத்து அந்த வீரனின் கன்னத்தில் ஒரு அறை அறைந்தான். அந்த சத்தம் தான் அது. அது மட்டுமின்றி அவனது உடம்பில் ஒரு குத்து சக்தியும் பட்டது. அந்த குத்து சக்தி விழுந்த அடுத்த நொடி அந்த வீரன் பறந்து சென்று அந்த பக்கம் இருந்த வாரியர் லெவல் மேடையில் அடித்து கீழே விழுந்தான். அவன் வாயிலிருந்து ரத்தம் வந்து கொண்டிருந்தது. அவன் மெல்லமாக தலையை உயர்த்தி லோகேஷை பார்த்தான்.
அப்போது லோகேஷ் 300 முதல் 400 மீட்டர் தொலைவில் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தான். அதன் பிறகு அந்த வீரன் எழுந்திருக்கவே இல்லை. அவன் அப்படியே தரையில் விழுந்து விட்டான். அவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்று யாருக்கும் தெரியவில்லை. அதை பார்த்த லோகேஷ் சத்தமிட்டு சிரித்துவிட்டு, இந்த மாதிரி மொக்க ஆளுங்களெல்லாம் எதுக்குதான் இந்த போட்டியில சேர்த்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இந்த மதுரை அகாடமி வீரர்கள்லாம் இப்படிதான் டம்மி பீஸுகளா இருப்பாங்களோ என்று ஏளனமாக பேசிவிட்டு ஆதனை பார்த்து முறைத்தான். அந்த வார்த்தையை கேட்டதும் அங்கிருந்த மதுரை அகாடமி வீரர்கள் அனைவரும் லோகேஷை கோபமாக பார்த்தார்கள். இருப்பினும் அவர்களது பலம் லோகேஷை விட மிகவும் குறைவாக இருப்பதால் அவர்களால் ஏதும் பேச முடியவில்லை. நான் சண்டை போடுகிறேன் என்று சொல்ல யாருக்கும் தைரியமும் இல்லை. லோகேஷின் தலைக்கணமான பேச்சை கேட்ட அங்கிருந்த எக்ஸ்போர்ட் ஒருவன், இப்படி தன்னை யாரும் ஜெயிக்கிறதுக்கு இல்லைன்னு தலைக்கணத்துல இருக்கவே கூடாது. ஏன்னா இப்படி தலைக்கணத்துல இருந்தவன் தடம் தெரியாம போன வரலாறை பத்தி எங்க மாஸ்டர் நிறைய சொல்லியிருக்காரு. அப்புறம் வீரனுக்கு வீரன் இந்த உலகத்திலயும் சரி மத்த உலகத்திலயும் சரி வந்துட்டே தான் இருப்பாங்க. அது புரியாம ஆடிக்கிட்டு இருக்கான் இந்த லோகேஷ். எல்லா ஆட்டத்தையும் அடக்க ஒருத்தன் வரதான் போறான் என்று கூறினான். அதை கேட்ட அனைவரும் ஆமென்று தலையசைத்துவிட்டு அவர்களது பார்வை ஆதனை நோக்கித்தான் சென்றது. அப்போது ஆதன் லோகேஷை பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தான். அங்கிருந்த மக்களுக்கு லோகேஷின் ஆணவமான பேச்சையும் நடவடிக்கையையும் பார்க்கும்போது ஆதன் போல் ஒரு மாவீரன் வந்து அவனது கொட்டத்தை அடக்க மாட்டானா என்றுதான் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆதனின் லெவல் லோகேஷை விட மிகவும் குறைவானதாகும். அதனால் அவனால் லோகேஷை தற்போதைக்கு ஏதும் செய்ய முடியாது. ஆனால் வருங்காலம் ஆதன் காலமாக இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆதனுக்கு நன்றாக தெரியும் லோகேஷ் தன்னைத்தான் சொல்லாமல் சொல்கிறான் என்று. இருப்பினும் நேரம் காலம் அமையட்டும், அனைத்திற்கும் ஒரு முடிவு கட்டலாம் என்றுதான் ஆதனும் காத்து கொண்டிருந்தான். அப்போது அந்த மைதானத்திற்குள் ஒரு மதுரை அகாடமி போட்டி நடத்தும் விழா குழுவினர் வந்து லோகேஷ் அடித்த வீரனை பார்க்க வந்தார்கள். அந்த வீரன் இதற்கு மேல் சண்டையே போட முடியாத அளவிற்கு இருப்பதால் இந்த போட்டியின் வெற்றியாளர் லோகேஷ் தான் என்று அறிவித்தார்கள். அதை கேட்டு அங்கிருந்த மக்கள் அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் ரேங்கிங்கில் முதலிடத்தில் இருப்பவன் இப்படி சண்டை போடுவது ஒன்றும் புதிதல்ல என்று தங்களை தாங்களே அமைதிப்படுத்திக் கொண்டார்கள். இருப்பினும் 2000 வீரர்களில் 48 வீரர் வென்று வருவதே மிகவும் பாராட்டுக்குரிய விஷயம். அப்படி இருக்கும்போது அந்த வீரன் எவ்வளவு வலிமை மிக்கவனாக இருந்திருப்பான். அவனை ஒரே அடியில் லோகேஷ் வென்றுவிட்டான் என்பதுதான் அங்கிருந்த மக்களின் ஆச்சரியமும் அதிர்ச்சியும். இந்த முதல் சண்டையை பார்த்த அங்கிருந்த மக்கள் லோகேஷின் வலிமையையும் தெரிந்து கொண்டார்கள். மதுரை அகாடமி வீரன் எவ்வளவு பலவீனமானவனாக இருக்கிறான் என்று புரிந்து கொண்டார்கள். அங்கிருந்த பலரும் மதுரை அகாடமி வீரர்களை பற்றி பேசுவதற்கு ஆரம்பித்தார்கள். அங்கிருக்கும் அனைத்து வீரர்களும் இப்படித்தான் தோல்வியை தழுவப் போகிறார்களா என்று பேசி கிண்டல் செய்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த லோகேஷ், நன்னன், அட்டோரியன், தனியநாதன் மற்றும் அந்த 48 வீரர்களில் இருந்த மற்ற வம்சத்து வீரர்களும் மற்ற அகாடமி வீரர்களும் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்து வேங்கையனுக்கும் பருளுக்கும் கோபம் வந்தது. இருப்பினும் ஆதன் அவர்கள் இருவரையும் அமைதிப்படுத்திவிட்டு, 2 பேரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, போட்டி இன்னும் முடியல, எதுவா இருந்தாலும் கடைசியில பாத்துக்கலாம் என்று மிகவும் பொறுமையாக கூறினான் ஆதன். அதை கேட்டு பருள், எப்படி ஆதன் பொறுமையா இருக்க சொல்ற? நம்ம அகாடமியை பார்த்து கேலி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க, அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? அதுவும் இல்லாம அந்த நன்னன் நம்ம அகாடமியில பயிற்சி எடுத்து நல்ல சக்தியை கத்துக்கிட்டு இப்ப போய் சந்திர அகாடமியில சேர்ந்துட்டு அவன்லாம் சிரிக்கிறான் பாரு என்று கோபத்தில் கத்தினாள். அதை கேட்டு அதன் திரும்பி நன்னனை பார்த்தான். அவன் அட்டூரியனுடன் சேர்ந்து சத்தமிட்டு சிரித்துக் கொண்டிருந்தான். ஆமா அதன், இவனுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது, நீ விடு, நான் போய் 4 பேரை வெட்டி வீசினேன்னா எல்லாரும் அமைதியாயிடுவாங்க என்று கொந்தளித்தான் வேங்கையன். நீங்க 2 பேரும் நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. நம்ம ஒரு போட்டிக்கு வந்தா இந்த மாதிரி கேலி கிண்டலை பார்த்துதான் ஆகணும். அதெல்லாம் மனசுல வச்சுட்டு உங்க நேரம் வரும்போது உங்க கோபத்தை சண்டையில காட்டுங்க. எதிரில நிக்கிறவனை நீங்க கதற விடுறத பார்த்து மதுரை அகாடமி வீரன் ஜோக்கருங்க இல்ல ஹீரோன்னு காட்டுங்க, புரிஞ்சதா என்று கூறினான் ஆதன். அதை கேட்ட இருவரும் சரியென்று தலையசைத்துவிட்டு கோபத்தில் பல்லை கடித்துக் கொண்டு தரையை பார்த்து நின்று கொண்டிருந்தார்கள். ஆதனும் அங்கு பேசிக்கொண்டும் சிரித்துக் கொண்டும் இருக்கும் அனைவரையும் பார்த்து சிறு புன்னகை செய்துவிட்டு நின்று கொண்டிருந்தான். அடுத்ததாக நன்னன் தான் சண்டை போட வந்தான். நன்னனும் லோகேஷை போலவே மதுரை அகாடமி வீரனைத்தான் தேர்ந்தெடுத்தான். அதை பார்த்த வேங்கையன், அங்க பாரு, இவனும் வேணும்னு நம்மளாலதான் சண்டை போடுறது கூப்பிடுறான் பாரு என்று கோபத்துடன் கூறினான். அதை கேட்ட ஆதன் அதை பார்த்துவிட்டு ஏதும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அந்த வீரனும் நன்னனை பார்த்து பயந்து கொண்டே வந்து அவனுக்கு முன்பு நின்றான். அப்போது நன்னன் அவனை பார்த்து ஏளனமாக சிரித்துவிட்டு திரும்பி ஆதனை பார்த்தான். ஆதன் அங்கு என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தான். அப்போது நன்னன் தனது சக்தியை பயன்படுத்தி அவனும் ஒரு அடியில் அந்த வீரனை நெடுந்தூரம் பறக்கவிட்டான். அந்த வீரன் காற்றில் எரிந்த காகிதம் போல் தரையில் வந்து விழுந்தான். அவனும் நன்னனிடம் அந்த போட்டியில் தோல்வியடைந்து திரும்பினான். இது அங்கிருந்த மக்கள் அனைவரும் எதிர்பார்த்த விஷயம்தான். அது மட்டுமின்றி அங்கிருந்த மக்களுக்கு மதுரை அகாடமி வீரர்கள் மீது இருந்த ஒரு நம்பிக்கையே போய்விட்டது. அந்த வீரர்கள் வந்தால் ஒரு அட்டாக்கில் தோல்வியடைந்து விடுவார்கள் என்ற எண்ணத்திற்கு வந்துவிட்டார்கள். இருப்பினும் அங்கிருந்த சில மக்கள் லோகேஷும் நன்னனும் ஏன் மதுரை அகாடமி வீரர்களையே குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றே புரியவில்லை. அவர்கள் இருவரும் ஆதனை
பயமுறுத்துவதற்காக இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களோ என்று அங்கிருந்த மக்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இப்போது அட்டூரியன் வந்தான். அவனும் மதுரா அகாடமி வீரனைத்தான் தேடிக் கொண்டிருந்தான். ஆனால் அந்த 24 வீரர்களில் மதுரா அகாடமி வீரர்கள் 2 பேர் தான் இருந்தார்கள். அந்த இருவரையும் லோகேஷ் மற்றும் நன்னன் வென்று விட்டார்கள். அதனால் அட்டூரியன் வேறு வம்சத்து வீரனை தேர்ந்தெடுத்தான். அவனையும் கண்ணிமைக்கும் நேரத்தில் அட்டூரியன் வீழ்த்தி வெற்றி வாகை சூடினான். இந்த மூவரும் வென்று விடுவார்கள் என்பது அங்கிருந்த மக்களுக்கும் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அடுத்து வரும் வீரர்கள் என்ன செய்வார்கள் என்று பார்க்கத்தான் அங்கிருந்த மக்கள் அனைவரும் ஆர்வமாக காத்துக் கொண்டிருந்தார்கள். அடுத்தபடியாக ஜனனி, மகேந்திரன், தருண் என்ற மூவரும் வந்தார்கள். அங்கிருந்த பலவீனமான வீரர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை வென்றுவிட்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறினார்கள். மறுபக்கம் வாரியர் லெவல் சண்டையும் சுவாரஸ்யமாக நடந்து கொண்டிருந்தது. அந்த சண்டையில் பல வாரியர் லெவல் இளம் வீரர்கள் தான் வென்று கொண்டிருந்தார்கள். அதை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இருப்பினும் சில நேரம் சண்டை போட்டு ஒரு வீரனை வெல்ல வேண்டும் என்று வரும்போது சில வீரர்கள் இளம் வீரர்களை வெல்ல சற்று சங்கடமாகவும் உணர்ந்தார்கள். எக்ஸ்போர்ட் லெவல் சண்டை போல் இல்லாமல் அங்கு சாதாரணமாகத்தான் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அதாவது காயங்கள் ஏதும் ஏற்படாத வண்ணம் அவரவர் சக்தியை பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அந்த எக்ஸ்போர்ட் லெவலில் இருக்கும் வஞ்சகமும் தெரியும் இந்த வாரியர் லெவல் வீரர்களுக்கு இடையே கடுகளவும் இல்லை என்பதுதான் சிறப்புக்குரிய விஷயமாகும். இப்போது ஒரு வீரனை அடித்து வாரியர் லெவல் வீரன் வென்றுவிட்டான் என்றால் அவன் சென்று அங்கு தோல்வியடைந்த வீரனை பார்த்து அவனது வீரத்தை பாராட்டிவிட்டுதான் அடுத்த போட்டிக்கு சென்று நிற்பான். இப்படிதான் ஒற்றுமையாக அங்கு சண்டைகள் நடந்தேறி கொண்டிருந்தது. அதேபோல் இந்த சகோதரத்துவத்தை கொண்டு வருவதற்கு தான் எக்ஸ்போர்ட் மற்றும் வாரியர் லெவல் வீரர்களுக்கு இடையே சண்டை போட்டி பல வருடங்களாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இது இப்போது பழி தீர்க்கும் வஞ்சகமான போட்டியாக மாறிவிட்டதுதான் மிகவும் வருத்தப்படக்கூடிய விஷயமாக விளங்குகிறது. தயாளனுக்கு காத்திருக்கும் அவமானம் என்ன? சேரனுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் விறுவிறுப்பான நிகழ்வுகள் என்ன? எபிசோட் 278. எக்ஸ்பர்ட் லெவல் சண்டை போட்டியில் அனைவரும் ஈவு இரக்கம் பார்க்காமல் ஒருவருக்கொருவர் கொலைவெறியோடு தாக்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் வாரியர் லெவல் வீரர்கள் சண்டை போட்டியை சக்தி ஆற்றல் வெளிப்படுத்தும் இடமாக மட்டும்தான் நினைத்து சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அங்கு நடக்கும் சண்டைகளை பார்த்த சோமன், நம்ம வாரியர் லெவல் ஆளுங்க போடுறதுக்கு பேரு சண்டை இல்ல, விக்ரமன் சார் படம். அதுல எப்படி எல்லாரையும் ஒரே குடும்பமா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்களோ அதே மாதிரி நம்ம சண்டை போட்டிய பயிற்சி இடம் மாதிரி மாத்திட்டாங்க. ஆனா இதுவும் பார்க்க நல்லா தான் இருக்கு என்று நினைத்தான். அடுத்தடுத்து வாரியர் லெவல் வீரர்கள் சண்டை போட்டுக் கொண்டும் அதில் வெற்றி பெற்றவன் வந்து அந்த இடத்தில் நின்று கொண்டும் தான் இருந்தார்கள். சோமனும் அடுத்த சண்டைக்கு தயாராகத்தான் நின்று கொண்டிருந்தான். மறுபக்கம் ஜனனி, மகேந்திரன், தருண் மூவரும் சண்டை போட்டியில் வென்ற பிறகு தயாளன் வந்து நின்றான். தயாளனுக்கு எதிராக 5வது லெவல் சக்தியில் இருக்கும் எக்ஸ்போர்ட் சண்டைக்கு வந்து நின்றான். இருவரும் பயங்கரமாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அங்கு இதுவரை நடந்த சண்டையில் இந்த சண்டை தான் மிகவும் சிறப்பாக இருந்தது. ஏனென்றால் இருவரும் மாறி மாறி சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். இருவரும் சமமான சக்திகளையும் வைத்திருந்தார்கள். அத்துடன் இருவருக்கும் காயங்கள் ஏற்பட்டது. தயாளனுக்கு எதிரில் சண்டை போடுபவர் தயாளன் அளவுக்கு ஆற்றல் சக்தி இல்லை என்றாலும் அவன் பல புது புது ஆற்றல் சக்திகள் வைத்து தயாளனை தாக்கிக் கொண்டிருந்தான். அதனால் அந்த போட்டி மிகவும் கொடூரமாகவும் நெடுநேரமும் நடந்து கொண்டிருந்தது. அப்போது அந்த போட்டியில் அப்படியே தயாளனின் பக்கத்தில் இருந்து அந்த எக்ஸ்போர்ட்டின் பக்கம் வெற்றி வாய்ப்பு திரும்பியது. தயாளனுக்கு உடம்பில் காயங்கள் அதிகமானது. அதனால் அவனால் சண்டை போட முடியாமல் தடுமாறி கொண்டிருந்தான். அப்போது தயாளன் அந்த வீரனை பார்த்து தனது தோல்வியை ஒப்புக்கொண்டான். தயாளன் தலையை குனிந்தவாறே சென்று அங்கிருந்த தோல்வியடைந்த வீரர்களின் பக்கம் நின்று கொண்டான். அங்கிருக்கும் அனைவரையும் பார்க்கும்போது தயாளனுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. அப்போது அவன் திரும்பி பார்க்கும்போது அருண் அவனை நக்கலாக பார்த்து கொண்டிருந்தான். அதை பார்த்த தயாளன், இப்ப எதுக்குடா என்ன இப்படி பார்த்துட்டு இருக்க? உனக்கும் எனக்கும் மட்டும் சண்டை வந்திருந்தா உன்னை அடிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு போயிருப்பண்டா என்று கூறினான். அதை கேட்ட அருண் தயாளனை பார்த்து, நீயும் நானும் சண்டை போடுறது அப்புறம் இருக்கட்டும், என்ன உன்னோட சக்தி இவ்வளவுதானான்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கே என்று கூறினான். அருணின் வார்த்தைகள் தயாளனை மேலும் கோபப்படுத்தியது. டே அருண், என் சக்தியோட அளவு தெரியாம நீ ஏளனமா பேசிட்டு இருக்காதரா. வேண்டாம், தேவையில்லாத பேசி வாங்கி கட்டிக்காதரா. அப்படி உனக்கு என் சக்தி மேல சந்தேகம் இருந்தா வா, நம்ம 2 பேரும் சண்டை போட்டு பார்க்கலாம். அப்ப தெரியும் யார் சக்தி கம்மியா இருக்குன்னு என்று கத்தினான் தயாளன். இந்த இருவரும் மாறி மாறி பேசிக் கொண்டிருப்பதை அங்கிருந்த அனைவரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதிலும் அங்கிருந்த மக்கள் இவர்களுக்கு இடையில் சண்டை வரப்போகிறது என்று ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது அருண் தயாளனை பார்த்து, நானும் சண்டை போட தயாரா தான் இருக்கேன். இருந்தாலும் இப்ப நீ போய் அடிபட்ட காயத்துக்கு மருந்து போட்டுட்டு ரெஸ்ட் எடு. நம்ம 2 பேரும் அடுத்த ரவுண்டு வேணா சண்டை போட்டுக்கலாம் என்று கூறினார். அருணின் வார்த்தையை கேட்ட தயாளன் சரி என்று தலையை இசைத்துவிட்டு அவனை பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தான். அடுத்த ரவுண்டில் அருண் தயாளனுடன் சண்டை போட போகிறான் என்று அங்கிருந்த அனைவருக்கும் தெரிந்தது. அதிலும் அங்கிருந்த மக்கள் அனைவரும் அந்த சண்டையை பார்க்க மிகவும் ஆர்வமாக இருந்தார்கள். அருணின் ஒவ்வொரு வார்த்தையும் உறுதியாக இருந்தது.
அதனால் அதை கேட்ட தயாளன் சரியென்று தலையசைத்துவிட்டு அங்கிருந்து சென்றான். அப்போதே தயாளன் அமர்ந்து தியானம் செய்ய ஆரம்பித்தான். அவன் தோல்வியடைந்து சென்று தியானம் செய்து கொண்டிருந்தான். அடுத்த போட்டியில் சேரனும் ஒரு 6வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரனிடம் தோல்வியடைந்தான். சேரனின் ஆணவத்திற்கு அவனை விட 2 மடங்கு அதிக லெவலில் இருப்பவன் வந்து அவனுக்கு பாடம் கற்பித்துவிட்டு சென்றான். சேரன் தலையை குனிந்தவாறே யாரையும் பார்க்காமல் வந்து அங்கு தோல்வியடைந்த வீரர்களுக்கு அருகில் நின்றான். அங்கு இதுவரை நடந்த போட்டியில் மக்கள் ஆர்வத்துடன் பார்த்தது தயாளன் மற்றும் சேரன் சண்டைகளைத்தான். அதிலிருந்து அங்கிருந்த மக்கள் தெரிந்து கொண்டார்கள், அவர்களை தோற்கடித்த வீரர்கள் அமைதியாக தங்களது சக்தி ஆற்றலையும் லெவலையும் அதிகப்படுத்திக் கொண்டு முக்கியமான 2 வீரர்களை தோற்கடித்து விட்டார்கள். இன்னும் இதுபோல் எத்தனை வீரர்கள் அமைதியாக நின்று வென்று வீழ்த்த இருக்கிறார்களோ என்று மக்கள் அனைவரும் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது சேரன், நான் இப்பதான் முட்டி மோதி 2வது எக்ஸ்பர்ட் லெவலுக்கு வந்திருக்கேன். இதுல ஏன் கூட சண்டை போடுறவன் 6வது எக்ஸ்பர்ட் லெவல்ல இருக்கவன் வந்தா நான் என்ன பண்றது? இதெல்லாம் ஒரு போட்டின்னு நான் பங்கெடுத்துக்க வந்திருக்கேன் பாரு, என்ன சொல்லணும், இதுல என்ன நியாயம் இருக்கு என்று தனக்குள் புலம்பிக் கொண்டிருந்தான். இது சேரன் மட்டுமல்ல, அங்கிருந்த மக்களும் நினைத்தார்கள். ஆனால் இதுதான் விதி என்று தணிகைநாதன் உறுதியாக சொல்லிய பிறகு அதை கேள்வி கேட்கவும் அவரிடம் முறையிடவும் யாருக்கோ தைரியம் இருக்கிறது? இந்த விஷயத்தை பற்றி ஒரு எக்ஸ்பர்ட் இந்த போட்டியின் ஆரம்பத்தில் கேட்டதற்குத்தான் அங்கிருந்த அனைவரும் அவனை கிண்டல் செய்து சிரித்தார்கள். ஆனால் அந்த எக்ஸ்பர்ட் இப்போது வென்றுவிட்டு நின்று கொண்டிருக்கிறான். ஆனால் அவனது வார்த்தைக்கு ஆதரவாக இல்லாமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த சேரன் மற்றும் சில எக்ஸ்பர்ட்டுகள் எல்லாம் பெரிய எக்ஸ்பர்ட்களிடம் தோல்வியடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சேரன் அங்கு கோபத்துடன் நின்று கொண்டிருந்தான். அடுத்த சண்டைக்கு வந்து நிற்பவன் நமது கதையின் கதாநாயகன் மாவீரன் ஆதன் ஆகும். ஆதன் கடந்த போட்டியில் முதலிடத்திற்கு வந்ததிலிருந்து அவன் எப்போது வந்து களத்தில் நின்றாலும் அங்கிருக்கும் மக்களின் பார்வை அவன் மீதுதான் இருந்தது. ஆதன் அதையெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை. ஆதன் இந்த போட்டியில் ஜெயிக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் மனதில் வைத்துக் கொண்டு நின்றான். ஆதன் அங்கு வந்து நின்றதும் அவன் எப்படியும் அவனை விட சற்று குறைவான அல்லது அவனுக்கு இணையான எக்ஸ்பர்ட் லெவல் வீரனை தான் சண்டைக்கு அழைப்பான் என்று அனைவரும் எண்ணிக்கொண்டிருந்த தருவாயில் ஆதன் அனைவருக்கும் ஒரு பேரதிர்ச்சியை பரிசாக கொடுத்தான். ஆதன் அங்கு தோல்வியடைந்து நின்று கொண்டிருந்த 5வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரனை அழைத்தான். அந்த வீரன் சைகன் வம்சத்து சிறப்பு மிகுந்த வீரனாகும். அதை பார்த்து அங்கிருந்த மக்கள், இவன் எதுக்கு இப்ப 5வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரனை தேர்ந்தெடுக்கிறான், ஆதன் ரிஸ்க் எடுக்கிறான்னு நினைக்கிறேன் என்று கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆதனின் தேர்வை பார்த்து வேங்கையன், சப்பாஷ் ஆதன், அவன் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு வாடா என்று கத்தினான். அதை பார்த்த லோகேஷ் மற்றும் நன்னன் திரும்பி வேங்கையனை பார்த்து ஏளனமாக சிரித்தார்கள். அத்துடன் அட்டூரியன் ஆதனை பார்த்து, இவன் ஹீரோயிசம் காட்டுறேன்னு நினைச்சு இப்போவே அடிபட்டு வரப்போறான் என்று நினைத்தான். ஆதன் பொருளிடம் வேங்கையனிடமும் சொன்னது போல் அவன் அங்கு சென்று சைகன் வம்சத்து வீரனைத்தான் தேர்ந்தெடுத்தான். ஆதனின் அகாடமியை தாழ்வாக பேசும்போது ஆதனுக்கு மனது எவ்வளவு வலித்திருக்கும். அந்த வலியை இந்த சண்டையில் காட்டுவான் என்பது அவனது கண்களில் இருந்த கோபத்தில் பருளும் வேங்கையினும் பார்க்க முடிந்தது. அங்கிருந்த மக்களும் சரி, சைகன் வம்சத்து மாஸ்டர்களும் சரி, ஆதன் தவறான முடிவை எடுத்து மாட்டிக்கொண்டான் என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அதிலும் தணிகைநாதன், இந்த ஆதன் 3வது போட்டிக்கு வந்துதான் செத்து போவான்னு நினைச்சேன். ஆனா அவனோட எமனை பார்க்க எருமேல ஏறி வந்து நின்னுட்டு இருக்கான். இந்த வாட்டி என் சைகன் வம்சத்து வீரன் மாதவன் ரொம்ப கோபத்துல இருப்பான். ஏன்னா அவனோட அண்ணன் கார்த்திகேயனை கொன்னதுக்கு பழி வாங்க அவனும் காத்துக்கிட்டு இருந்தான். பசியில இருந்த சிங்கத்துக்கு மான் வந்து அடைக்கலம் கேட்ட மாதிரி ஆதன் வந்து மாதவன் கிட்ட மாட்டிக்கிட்டான். இனி நடக்க போறத வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும் என்று நினைத்து வஞ்சகமாக சிரித்தார். அங்கிருந்து சைகன் வம்சத்து குடிலில் இருக்கும் வீரர்களும் அதைத்தான் நினைத்துக் கொண்டு ஆதனை கிண்டலாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களும் ஆதன் ஆழம் தெரியாமலும் அவன் யாரென்று ஆள் தெரியாமலும் தேர்ந்தெடுத்து விட்டான் என்று பேசி சிரித்துக் கொண்டிருந்தார்கள். ஆதன் வலிமையானவன் தான் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இருப்பினும் இப்போது அவன் தேர்ந்தெடுத்திருக்கும் வீரனுக்கும் அவனுக்கும் இடையில் மிகவும் இடைவெளி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போது அந்த வீரன் ஆதனை பார்த்து, நீ உண்மையாலும் என் கூட சண்டை போட விருப்பப்படுறியா என்று ஏளனமாக கேட்டான். டேய், அப்புறம் என் கூட கோலி குண்டு விளையாடவாடா, உன்னை கூப்பிட்டு முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். சரி, இப்போ நான் கேள்வி கேட்கிறேன், சொல்லு, நீயா சரண்டர் ஆகிறியா இல்ல அடிச்சு உன்னை மன்னிப்பு கேட்க வைக்கட்டா என்று கேட்டான் ஆதன். அந்த வீரன் என்ன பதில் சொன்னாலும் அவனை அடித்து பறக்க விட வேண்டும் என்று ஆதன் முடிவு செய்துவிட்டு தான் அங்கு நின்று கொண்டிருந்தான். இருப்பினும் ஒருவேளை அவன் சரண்டர் ஆனால் அவனுக்கு சில காயங்கள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆதன் இந்த வீரன் மீது கடுமையான கோபத்தில் இருந்தான். ஏனென்றால் இவன்தான் மைதிலியின் பேச்சை கேட்டுக்கொண்டு அந்த மாய உலகத்தில் அணி சேர்த்துக் கொண்டு மதுரை அகாடமி வீரர்களை கொன்று கொண்டிருந்தான். ஆதனின் பேச்சை கேட்டு கோபமடைந்த அந்த வீரன், யார்கிட்ட வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? உன் நல்லா அந்த மாய உலகத்திலே கழுத்தை திருகி வீசி இருக்கணும். உன் நல்ல நேரம் 2000 பேர் வந்ததால உன்னை எதுவும் பண்ண முடியல. நான் ஒரு சைகன் வம்சத்து வீரன் தெரிஞ்சும் என்னை பார்த்து இப்படி பேசுறேன்னா அதுக்கான தண்டனைய உனக்கு கொடுத்தே ஆகணும்டா என்று கூறிவிட்டு அவனது சக்தியை எடுத்து ஆதனை நோக்கி தாக்கினான்.
அதை பார்த்த அடுத்த நொடி ஆதன் உடம்பிலிருந்து சக்தி ஆற்றல் வெளியே வந்தது. அதிலிருந்து அவனும் ஒரு சக்தியை எடுத்து அவனை கொடூரமாக தாக்க வேண்டும் என்று எண்ணி தாக்கினான். இரண்டு சக்தியும் அந்த அரங்கத்தை அதிர வைக்கும் சத்தத்தோடு வந்து ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டது. அது மோதிய அடுத்த நொடி ஒரு திசையிலிருந்து எலும்பு முறியும் சத்தம் கேட்டது. அப்போது அங்கிருந்த மக்கள், எக்ஸ்பர்ட்கள் மற்றும் மாஸ்டர்கள் யாரென்று தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருந்தார்கள். அது வேறு யாரும் இல்லை, அந்த வீரன் மாதவன் தான். அவன் தனது எலும்பு உடைவதைக் கண்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தான். அத்துடன் அவனால் அந்த வலியை சற்றும் தாங்கிக் கொள்ளவே முடியாமல் கத்தி கதறிக் கொண்டிருந்தான். அப்போது ஆதன் தனது பட்டாம்பூச்சி படிக்கட்டுகள் சக்தியை பயன்படுத்தி அவனுக்கு அருகில் வேகமாக சென்று தனது கையில் ஆற்றல் சக்தியை கொண்டு வந்து அந்த வீரனின் கன்னத்தில் பலார் பலார் என்று அறைந்து கொண்டே இருந்தான். அந்த வீரனின் கன்னம் இரண்டும் சிவந்து போனது. அவன் தட்டுத்தடுமாறி கொண்டிருந்தான். அதை பார்த்த ஆதன் அங்கிருந்த கூட்டத்தை சுற்றி பார்த்துவிட்டு அட்டூரியன், லோகேஷ் மற்றும் நன்னனை பார்த்து, உன்ன மாதிரி ஒன்னத்துக்கு ஆகாத வீரனெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் அந்த வம்சம் ஆட்சியில் இருக்குதோ தெரியல. எங்களை டம்மி பீஸுங்கன்னு சொன்னவங்களுக்கு தெரியல, எங்களை விட நீங்க ரொம்ப டம்மி பீஸுன்னு என்று கூறினான். அதை கேட்டதும் அங்கிருந்த மக்கள், ஒருவன் பெரிய வீரனிடம் தோல்வியடைந்தால் அவன் வம்சமே தோல்விதான் அடையும் என்பது மூடர்கள் என்பது. ஏனென்றால் வீரனுக்கு வீரன் எல்லா வம்சத்திலும் சரி, எல்லா அகாடமியிலும் சரி இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் என்று மக்கள் புரிந்து கொண்டார்கள். ஆதன் தங்களது வம்சத்தை பார்த்து தவறாக பேசுகிறான் என்று அந்த வீரன் தனது வாளை எடுத்து ஆதனை வெட்ட வந்தான். அப்போது ஆதன் குரங்கு குத்து சக்தியை வைத்து அந்த வீரனின் நெஞ்சில் குத்தினான். அந்த வீரன் நெஞ்செலும்பு உடைந்தது மட்டுமின்றி அவன் 100 மீட்டர் தூரம் பறந்து சென்று விழுந்தான். அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் திகைத்து போனார்கள். ஏனென்றால் ஆதன் முதலில் அந்த வீரனை தேர்ந்தெடுக்கும் போது ஆதன் தவறான முடிவு எடுத்துவிட்டான், சிக்கலில் சிக்கிவிட்டான் என்று அனைவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த சண்டையின் முடிவை பார்த்து அங்கிருந்த அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். ஆதன் எப்படி 2 அட்டாக்கில் ஒரு 5வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரனை வீழ்த்தினான் என்று வியப்பாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது வேங்கையன் திரும்பி லோகேஷ், நன்னன் மற்றும் அட்டூரியன் மூவரையும் பார்த்து ஏளனமாக சிரித்தான். ஆதனின் ஒரு சண்டையில் மீண்டும் மதுரை அகாடமி கௌரவத்தை திருப்பிக் கொண்டு வந்து விட்டான் என்று மதுரை அகாடமி வீரர்கள் குடிலில் இருந்த அனைத்து வீரர்களுக்கும் சந்தோஷமாக இருந்தது. அங்கு நடந்ததை பார்த்த சைகன் வம்சத்து வீரர்கள் குடிலில் இருந்த வீரர்களுக்கும் தணிகிநாதனுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு 5வது எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில் இருக்கவனையே இவ்வளவு ஈஸியா ஆதம் கொள்றான்னா, அப்ப இவன் கூட யாரதான் சண்டை போடுறதுக்கு அனுப்புறது? கடைசியில லோகேஷ், நன்னன், அட்டூரியன் இவங்க 3 பேர்ல ஒருத்தன் சண்டை போட்டாதான் ஆதம் தோத்து போவானா என்ன என்று நினைத்து குழப்பத்துடனும் கோபத்துடனும் யோசித்துக் கொண்டிருந்தார் தணிகிநாதன். அப்போது அந்த பெரிய மேடையில் இருந்த யுவராஜ் மாஸ்டர் மதுரை அகாடமி தலைமை பொறுப்பாளரை பார்த்து, ஐயா, ஆதம் இருக்கிற வரைக்கும் உங்க அகாடமி புகழ அவ்வளவு சீக்கிரமா அழிஞ்சு போக விட மாட்டான் ஐயா. ஆதம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப வலிமையாயிட்டான்னு பார்த்தாலே தெரியுது. ஆனா இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவனா இருப்பான்னு சண்டை போடும் போதுதான் தெரியுதுங்கயா என்று கூறினார். அதை கேட்டு மதுரை அகாடமியின் தலைமை பொறுப்பாளர் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தார். அப்போது பாலன் மாஸ்டர், ஆமா மாஸ்டர், ஆதம் முதல் ரவுண்ட்ல 4வது எக்ஸ்பர்ட் வீரன் அட்டாக்கை தடுத்து நிறுத்தி அவன் வலிமையை காட்டினான். அப்புறம் இப்ப 5வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரனை 2 அட்டாக்ல அடிச்சு ஜெயிச்சுட்டு வந்து நின்றுட்டு இருக்கான். பா, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் ரேங்கிங்ல முதல் இடத்துல இருக்கவன் சண்டை போடுற மாதிரி இருக்கு இல்லையா மாஸ்டர் என்று கேட்டார். அதை கேட்டு அங்கிருந்த மாஸ்டர்கள் அனைவரும் ஆமென்று தலையசைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆதன் அந்த மைதானத்தின் நடுவில் நின்று லோகேஷ், நன்னன் மற்றும் அட்டூரியன் மூவரையும் முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். அடுத்து சண்டை போட போகும் வீரன் யார்? நன்னனுக்கு காத்திருக்கும் மறைமுகமான அவமானம் என்ன? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன?